அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக. அப்புறம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஆங்கில சொல் என்னது? கரன்சி நோட். கரன்சி நோட்னால் என்னது? பணத்தாள். பேங்க் வங்கி. செக் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. டிஜிட்டல் மின்னணு மயம். டெபிட் கார்டு பற்றட்டை. கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். ஸ்மார்ட் ஃபோன்னா என்னது? திறன்பேசி. டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. பக் அப்படின்னா பிழை. பக் அப்படின்னா என்னது? பிழை. கெசட் அரசிதழ். டிஸ்பேட்ச் அனுப்புகை. டிஸ்பேட்ச்னால் என்னது? அனுப்புகை. சப்சிடி மானியம். சீலிங் உச்சவரம்பு. சர்க்குலர் சுற்றறிக்கை. சப் ஜூனியர் மிக இளையோர். சூப்பர் சீனியர் மேல் மூத்தோர். கேரம் நாலாங்குழி ஆட்டம். கேரம்னா என்னது? நாலாங்குழி ஆட்டம். சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி. கஸ்டமர் வாடிக்கையாளர். கன்சியூமர் நுகர்வோர். அக்கவுண்ட் பற்றுவரவு கணக்கு. ரெஃபரி நடுவர். ரெஃபரினா என்னது? நடுவர். பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அதில் பாருங்கள், நான் தபால் நிலையத்துக்கு சென்றேன். தபால் அப்படின்றது என்னது? அஞ்சல். தபால் நிலையம்ன்றது அஞ்சல் நிலையம். சரிங்களா? ஓய்வு நேரத்தில் ரேடியோ கேட்பேன். தபால்ன்றது பிறமொழி சொல். சரிங்களா? அஞ்சல் அப்படின்றது தான் தமிழ் மொழிச்சொல். ஓய்வு நேரத்தில் ரேடியோ கேட்பேன். வானொலி. ரேடியோ அப்படின்னா வானொலி. பஞ்சாயத்து கூட்டம் நாளை கூடுகிறது. நியாய சபை. பஞ்சாயத்து கூட்டம்னா என்னது? நியாய சபை. ஹோட்டலில் உணவு தயாராக உள்ளது. உணவகம். ஹோட்டல் உணவகம். அலமாரியில் துணிகள் உள்ளன. நிலைப்பேலை. பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுக. இங்கே பாருங்கள், என்னுடைய புக் டேபிளில் உள்ளது. என்னுடைய புத்தகம். டேபிள்னா என்னது? புக்குக்கு புத்தகம். டேபிள் மேசையில் உள்ளது. நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன். நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன். தை மாதம் ஃபஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடினான். பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். நொறுக்கு தீனி. ஸ்நாக்ஸ்னு என்னது? நொறுக்கு தீனி. அடுத்தது பாருங்கள், தமிழ் சொல். இதில் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னது? கணினி. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர்ன்றது கணினி. காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். அழைப்பு மணி. காலிங் பெல்னா என்னது? அழைப்பு மணி. மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். எந்திரம். மிஷின்னா என்னது? எந்திரம். இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ரோபோன்றது என்னது? அடிமை. இதில் ஒரு புக்கில் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் இது இடமிருந்து வளம் அந்த கட்டங்கள் நிரப்புற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனோட ஆன்சர்ஸ் தான் இது. சரிங்களா? இதில் பாருங்கள், அச்சான் அப்படின்னா என்னது? தந்தை. அச்சான்றது பிறமொழி சொல். சரிங்களா? விஞ்ஞானம் அறிவியல்.
பரீட்சை தேர்வு, லட்சியம் இலக்கு. அடுத்தது பாருங்கள் அபாயம். அபாயம் அப்படின்னா இடர். தேகம் அப்படின்னா உடல். சரித்திரம் வரலாறு. சத்தம் ஒளி. அடுத்தது அதிபர் அப்படின்னா தலைவர். ஆச்சரியம் வியப்பு. ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். சதம் அப்படின்னா 100. அடுத்தது பாருங்கள் ஆதி முதல். உத்தரவு கட்டளை. தினம் நாள். சந்தோஷம் மகிழ்ச்சி. அதில் பாருங்கள் பிறமொழி சொற்கள். சாஃப்ட்வேர் மென்பொருள். லேப்டாப் மடிகணினி. ப்ரௌசர் உளவி. ப்ரௌசர்னா உளவி. சைபர் ஸ்பேஸ் இணையவெளி. சர்வர் வையக விரிவு வலை. சர்வர்னா என்னது? வையக விரிவு வலை. பிறமொழி சொற்களை பயன்படுத்துகையில் துணை வினைகளை சேர்க்கிறோம். பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி ஏற்ற துணைவினைகள். மார்னிங் எழுந்து. துணைவினைன்றது இந்த எழுந்து தான் துணைவினை. சரிங்களா? தமிழ் சொல் வந்து என்னது? காலையில் எழுந்து. காலையில் எழுந்து விட்டாள். அடுத்தது ஃப்ரெஷ் பண்ணி அப்படின்னா ப்ரஷ் பண்ணி. பல் துளக்கி முடித்தாள். இதுதான் வந்து இதில் துணைவினை. சரிங்களா? எழுந்து விட்டாள். அந்த எழுந்து அதுன்றது வினை. அதோட ஒரு துணைவினையும் வருது. சரிங்களா? இதுதான் துணைவினை. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனாள். சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள். சீருடை அணிந்து கொண்டாள். பள்ளிக்கு புறப்பட்டு போனாள். சரிங்களா? பள்ளிக்கு புறப்பட்டு போனாள். அடுத்தது பாருங்கள் ரொம்ப வீக்கு. நிரம்ப சபலம். ஆதார ருசிகள் அடிப்படை சுவைகள். காஃபி அப்படின்னா குழம்பி கோப்பி கொட்டை வடிநீர். சேவரி கார சுவையுண்டி. டேஸ்ட் சுவை. ருசிகள் சுவைகள். சராசரி ஏறத்தாழ. அலட்டல் அளத்தல். எக்ஸ்பிரஷன் விளைவுகள். வாசனை நறுமணம். பாதாம் அல்வா. பாதாம் இன்களி. பாதாம் இன்களி. ஐஸ்கிரீம் பனிக்குழவு. ரசிக்க கலிக்க. ஜில்லென்று குளிர்ச்சி என்று. கற்பூர வாசனை சூடம் நறுமணம். பெப்பர் மின்ட் வாசனை புதினா சுவையுள்ள மிட்டாய்கள். மஸ்க் அரபு ஷேக் சென்ட் ஆண்மானிலிருந்து எடுக்கப்பெற்ற வாசனை திரவியம். ஈத்தர் தீப்பற்றக்கூடிய பொருள். பெட்ரோல் வாசனை. கலெனல் கண்ணி. அமில வாசனை காடிப்புளியம். இது எல்லாமே வந்து பிறமொழி சொற்கள் மற்றும் ஆங்கில சொற்களிலிருந்து தமிழாக்கம் செய்யல. இதுதான் இது வந்து எல்லாமே 6th to 8th வரைக்கும் கொடுத்துருக்கேன். 9th 10th இருந்தால் அடிஷனாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுறேன். +1 +2 வரைக்குமே ட்ரை பண்ணி போடுறேன். சரிங்களா? இது எடுத்து டைப் பண்ணி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுனால தான் அதாகுது. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.